அடக்கடவுளே, பூகம்பம் வந்துருச்சு. டிங் டிங். முக்கியமான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கதவு மாட்டிக்கிச்சு மம்மி, கதவை திறங்க. அத இழுக்காத, வெளிய தள்ளு. ஆமால. கொஞ்ச நேரம் இருந்திருந்தோம், எல்லாரும் மாட்டி இருந்திருப்போம். ஆமா ஆமா, சைக்கிள் கேப்ல நான் எஸ்கேப் ஆகி வந்தேன். இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல கெனிச்சி. அதெல்லாம் சரி, உன் கையில வச்சிருக்கியா, அது என்னது? ஐயோ, நானும் இதைத்தான் கொண்டு வந்திருக்கேனா? நீங்களும் இதை கொண்டு வந்திருக்கீங்களா? ஒரு வழியா பூகம்பம் நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல ஆமா, இதுக்கு மேல வரும்னு தோணல. அது சரி, பூகம்பம் நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் வந்துச்சா என்ன? அப்பா அம்மா, கெனிச்சி இங்க பாருங்க. கெனிச்சி இங்க இருக்கா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? நாங்க நல்லதாமா இருக்கோம். நீங்க தான் தேவையில்லாம பூகம்பம்னு நினைச்சிட்டீங்க. அங்க பாருங்க, இது பூகம்பமே கிடையாது. அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குதா, அதனாலதான் இந்த அளவுக்கு வீடு ஆடி இருக்கு. நீங்க வேற மாதிரி நினைச்சிட்டீங்க. ஒருவேளை அது உண்மையிலேயே பூகம்பமா இருந்திருந்தா நம்ம எல்லாரோட கதையும் என்னவா ஆயிருக்கும்? திடீர்னு பூகம்பம் வந்ததும் பயத்துல எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. ரொம்ப பயந்துட்டேன். அது நடக்க வாய்ப்பே இல்ல. அட்டோரி என்ன தைரியமா இருந்தா இல்ல? நாம எல்லாரும் தைரியம்னா என்னன்னு அட்டோரி கிட்ட தான் கத்துக்கணும். ஓகே ஓகே, தைரியம்னா முதல்ல நீ என்னன்னு கத்துக்கோ. என்னது, நான் என்னன்னு கத்துக்கணுமா? பூகம்பம் வந்த உடனே முதல்ல கேஸ க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஜன்னலை ஓபன் பண்ணி வைக்கணும். ஷெல்ஃப்ல உடையற மாதிரி இருக்கிற பொருட்களை எல்லாம் பாதுகாத்து வைக்கணும். என்னமா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஓகே, இப்போ நீ கிச்சன்ல இருக்க. திடீர்னு பூகம்பம் வந்தா நீ என்ன செய்வ? என்ன செய்வேனா, கேஸ் ஆஃப் பண்ணணும், ஜன்னலை திறந்து விடணும், அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ஐட்டம்லாம். அப்பா, இப்ப உங்ககிட்ட நீங்க தான் செய்யணும். ஆமாமா, நான் எப்பவுமே தைரியமா தான் இருப்பேன். அதுக்கப்புறம் வெளியில போற வழியை கண்டுபிடிக்கணும். ஆமா ஆமா, வெளியில போற ரூட்டை முதல்ல கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஆமா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். இங்க கிளாஸ்ல ரெடி பண்ண பொருட்கள் நிறைய இருக்கு. முதல்ல நான் போய் ட்ரை பண்ணி பாக்குறேன். பூகம்பம் வந்தா முதல்ல நெருப்பு மேலதான் நம்ம கவனத்தை செலுத்தணும். ஆனா என் ரூம்ல நெருப்பு சம்பந்தமா எதுவுமே இல்லையா ஹட்டோரி? சரி, பூகம்பத்தை விட ஒருவேளை உன் ரூம்ல தீ பிடிச்சிருச்சுன்னு வை. அப்ப நீ எப்படி வெளியில வருவ? யோசிச்சு சொல்லு. இது கொஞ்சம் யோசிக்கிற மேட்டர் தான். இரு வர. போடுறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற பிக்கி பேங்கை எடுக்கணும். எனக்கு என்னச்சு, இதுல பணம் குறையற மாதிரி தெரியுது எனக்கு. ஆட்டைய போட்டியா? அதுல தானே நேத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அப்படி பார்த்தா கூட இன்னும் நிறைய இருக்கணுமே. இங்க பாரு ஹட்டோரி, இந்த வீட்ல நான் எடுத்துட்டு ஓட வேண்டிய பொருள் நிறைய இருக்கு. முதல்ல இதை எடுக்கணும், மறந்துட கூடாது. பரவாயில்லையே, பையனுக்கு படிப்பு மேல கூட அக்கறை இருக்கே. இல்லையா பின்ன, நான் டெஸ்ட்ல முதல்ல 40 மார்க் வாங்கியிருக்கேன். அது இதுலதான் இருக்கு. ஒருவேளை உண்மையாவே பூகம்பம் வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு செஞ்சு காட்டு ஷின்சோ. என்ன அது? நல்ல கதை. நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு ஷிஷிமாரு. ரொம்ப ஈஸி. ஷிஷிமாரு, எங்க போற? சீக்கிரம் வா, பூகம்பம் வருது. நீங்க பாராட்ட போற. இதோ வந்துட்டேன். என்ன ஷிஷிமாரு, இவ்ளோ ஐட்டம் எடுத்துக்கிட்டு வர? இவ்ளோ அசால்ட்டா கேக்குறியா? இதெல்லாம் என்னோட சாப்பாடு. இதை எடுத்து தான் வருவேன். ஓகே ஓகே, பூகம்பத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். டிங் 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 டிங். பூகம்பம் வந்ததுக்கான சிக்னல் அது. ஓடுங்க. ஆஹா, முக்கியமான மேட்டர் மறந்துட்டேனே. நல்ல வேளை, எல்லாரும் பத்திரமா வெளியில வந்துட்டோம். யாருக்கும் எதுவும் ஆகல. எனக்கு என்னவோ நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்களோன்னு தோணுது. ஆமா, என்ன இது? எதுக்காக இதை கையில எடுத்துட்டு வந்தீங்க? பின்ன இதுல தானே எங்க அப்பா அம்மா போட்டோ இருக்கு. என்ன கேக்குறியே? உன் கையில புக்கு இருக்கு. என்னது அது? நானும் மறந்து போய் புக் எடுத்துட்டு வந்துட்டேன். சாரி. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு? நாம வந்துட்டோம், கெனிச்சியே காணுமே. இத வந்துட்டு முக்கியமான சில பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரணும்ல. இது என்ன அவ்வளவு முக்கியமான பொருளா கெனிச்சி? அப்படி பாக்காது, இத கவிட்டு பாரு. இங்க பத்தியா காசை ஒட்டி வச்சிருக்கேன். நம்ம பையன் உண்மையிலேயே அறிவாளிதான். இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். என்ன இது? இதுல நீங்க பணத்தை ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? என்ன பாத்துக்கிட்டு இருக்கே? இங்க வந்து பாரு, வெறும் பணமா கொட்டிக்கிட்டு இருக்கு, வேற எதுவுமே இல்ல.
அந்த பணம் நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம். அது ஒண்ணும் சும்மா வரல. நாங்க மட்டும் என்ன பக்கத்து வீட்ல இருந்து திருடிட்டா வந்தோம். இவங்க 2 பேரும் திருந்தவே மாட்டாங்க போல இருக்கு. இப்படி ஆளுக்கு ஒரு மூலையில முகத்தை திருப்பிட்டு உட்கார்ந்தா நல்லவா இருக்கு? இது ஒரிஜினல் பூகம்பமா தெரியல. பயமா இருக்கு. பூகம்பம் நின்னுடுச்சு போல இருக்கு. என்ன இது நில அதிர்வு மேல இருந்து வர மாதிரி இருக்கே பாருங்க. ஹட்டோரி நீ என்ன பண்ற? நானே தான் உங்க எல்லாருக்கும் ட்ரைனிங் அவசியம்னு தேவைப்பட்டது. அதனால தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகுற வரைக்கும் நான் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்க போறேன். அட பாப்பா. கதை சொல்றதுல நாங்க கில்லாடி. டிங் டிங். ஏய் யூமிகோ, இன்னும் நீ வீட்டுக்கு கிளம்பலையா? இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் என்னப்பா இது? நியூஸ் பேப்பர் கம்பெனில நீ சீஃப் எடிட்டரா வர்க் பண்றியா? நம்ப முடியல. அதுக்காக தான் எழுதிட்டு இருக்கியா? ஆமா, ஆனா எதை பத்தி எழுதுறதுன்னே தெரியல. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா கெனிச்சி, உன்னால எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? எந்த மாதிரி கதை வேணும்னு சொல்லு. அது தெரிஞ்சா நானே உட்கார்ந்து எழுத மாட்டேனா கெனிச்சி? நீ கவலையே படாத. எந்த மாதிரி கதை சொன்னாலும் ஓகே தானே? அப்படியா? சூப்பர் கதை சொல்றேன் பாரு. தேங்க்ஸ் கெனிச்சி. அப்படியா சங்கதி? ஆஹா, ஊருக்குள்ள எந்த தப்பு நடக்கல போல இருக்கு. கடமையை செய்யாம தூங்குறத பாரு. இவன என்ன தம்பி, வழி மாறி வந்துட்டியா? உன் வீடு எங்க இருக்கு? சார், நீங்க தூக்கத்தை கண்டினியூ பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே. திருடன் இல்ல. திருடனை காட்டி கொடுத்ததுக்கு எல்லாரும் என்ன பாராட்டுவாங்க. அதுக்கப்புறம் நான் தான் பாப்புலரான ஆளு. என் ஆட்டத்தை பாரு. கோகா நிஞ்சா டெக்னிக் மேஜிக் ஹேண்ட். இதுக்கு எனக்கு சம்பந்தம் மேல நான் இத பண்ணல. யார் இத பண்ணிருப்பா? ஒருவேளை காத்துல விழுந்துருச்சோ தெரியலையே. உன்கிட்ட ஏதாவது கதை இருக்கா? கெனிச்சி கதெல்லாம் சொல்ல மாட்டான். அவனே சைக்கிள் ஸ்டாண்ட்ல சைக்கிள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கான். அட கடவுளே, ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குது? கெனிச்சிக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுல்ல? அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் சரி யுமிகோ, பேப்பர்ல நடந்த கதையை மட்டும் தானே எழுதணும். டிங். ஹே, ரொம்ப தேங்க்ஸ் ஹட்டோரி. சரியான நேரத்துல என்ன காப்பாத்திட்ட. அது சரி, இப்படி சொதப்படுறத நீ நிறுத்த மாட்டியா? நீ சொல்றத பார்த்தா நான் தான் இதை தள்ளி விட்ட மாதிரி இருக்கு. நான் செய்யல ஹட்டோரி. அப்படியா? சரி, அதை விடு. யூமிகோ ஏதோ கதை கேட்டாலே, என்ன ஆச்சு? கண்டுபிடிச்சியா? இல்லப்பா, உன்கிட்ட ஏதாவது கதை இருந்தா சொல்ல. அவளுக்கு எந்த மாதிரி கதையை சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. ஐடியா. முதல்ல ஐடியாவை அவுத்து விடு. உன்கிட்ட ஏதாவது சிம்பிளான நிஞ்சா டெக்னிக் இருக்கா? ஏன் தலை மேலேயே கைய வைக்கிறியா? கெனிச்சி, சிம்பிளான நிஞ்சா டெக்னிக்லாம் எதுவும் கிடையாது. யுமிகோ, உன்னை பாக்க கெனிச்சி வந்திருக்கா பாரு. ஹலோ கெனிச்சி. யுமிகோ, என்கிட்ட சூப்பரான ஒரு கதை இருக்கு. அது என்ன தெரியுமா? கெனிச்சி தண்ணி மேல நடக்க போறான். நீ என்ன சொல்ற? நாளைக்கு ஒரு நிஞ்சா டெக்னிக்க உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். நிச்சயமா அது ஃபேமஸ் ஆகும்பா. என்னது? அப்படியா? கேட்க சந்தோஷமா இருக்கு. அதுவும் நல்ல ஐடியா தான். ஆமா ஆமா, நல்ல ஐடியா தான். நீ மட்டும் இத பண்ணா அப்புறம் எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் யுமிகோ. ஒருவேளை ஹட்டோரி ஹெல்ப் பண்ண வந்துட்டான்னா? என்னது, இத கத்துக்க 1 வருஷம் ஆகுமா? எப்பா, அதெல்லாம் என்னால முடியாது. எனக்கு இப்பவே இத கத்துக்கணும். சொல்லிக் கொடு ஹட்டோரி. இந்த ஒரு டெக்னிக் கத்துக்கவே 1 வருஷம் ஆகும். மத்ததெல்லாம் கத்துக்கணும்னா பல வருஷங்கள் ஆகும். பரவாயில்லையா உனக்கு? சொல்லு சொல்லு. என்னப்பா கடைசியில இப்படி மாட்டி விடுற? சரி விடு, என் திறமைக்கு இதெல்லாம் கால் தூசு. பத்தியா ஹட்டோரி, உள்ள போவே இல்ல. நான் எப்படி தண்ணி மேல நடக்க போறேன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கதையை பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கியா யுமிகோ? சொல்லு. பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லலாம்னு வந்தேன். கெமமாக்கியால செய்ய முடியாததை நீ செய்ய போறியாமே? அதுனது கெனிச்சியால நிஞ்சா டெக்னிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னா. ஆனா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு கெனிச்சி.
உனக்கு பிரச்சனை இல்லனா அந்த கதையை நான் எழுதட்டுமா? என்ன யுமிக்கோ இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் என்கிட்ட பெர்மிஷன் கேக்குற? எழுது. உன் நம்பிக்கை வீணா போகாது. நான் தண்ணில நடந்து காட்டுவேன் யுமிக்கோ. ஹட்டோரி, எனக்கு வேற வழியே தெரியல. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணு ஹட்டோரி, ப்ளீஸ். உன் ஆசையை நிறைவேத்துறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது கெனிச்சி. இருந்தாலும் முயற்சி பண்ணி பாக்குறேன். அது போதும். இவனால உண்மையிலே நடக்க முடியுமா? இத பத்தி நான் புக்ல படிச்சிருக்கேன். உங்க எல்லாரும் முன்னாடியே நான் இப்ப நிஞ்சா டெக்னிக்க செஞ்சு காட்ட போற பாருங்க. அங்க பாரு. சூப்பர் கெனிச்சி, அப்படிதான். கலக்கற கெனிச்சி. டிங் 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 டிங். கெனிச்சி இப்ப பாரு. டிங் 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 டிங். டிங் 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 டிங். என்னப்பா கொஞ்சம் பொறுமையா, எனக்கு பயமா இருக்கு. டிங் 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 டிங். டிங் டிங். டிங் 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 டிங். என்ன இது இங்க வந்து மாட்டிட்டனே, தலைவலி தாங்க முடியலையே. டேய் உன்ன டிங் 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 டிங். அப்பாடா தப்பிச்சு. என்ன பாஸ் வடமங்கல தோத்திட்டீங்களா? உனக்கு சந்தோஷமா? ஏய் கெனிச்சி, இந்த கதை நிஜமாவே நல்லா இருந்துச்சு. थैंक यू. இதுல என்ன இருக்கு யுமிக்கோ? நான் உனக்காக எது வேணாலும் பண்ணுவேன். ஏய் இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணலாமா? அது பண்ணலாமே. மட்டும் இல்ல, எனக்கு ஃளையிங் ஸ்குரல் நிஞ்சா டெக்னிக் செஞ்சு காட்டுறியா? ஃப்ளையிங் ஸ்குரல் நிஞ்சா டெக்னிக்கா? விளையாடுறியா? அதெல்லாம் முடியாது. ஆனா அவங்க புக்ல படிச்சுட்டு இதெல்லாம் என்னையும் செய்ய சொல்றாங்க ஹட்டோரி. ஆனா அதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும்னா பல வருஷங்கள் பிடிக்கும் வைக்கணுச்சு. எப்படி உன்னால முடியும்? எனக்காக நீ இத கூட பண்ண மாட்டியா? ஒரு பொண்ணுக்காக கெனிச்சி இப்படி மாறுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. இவன் நிலைமைய பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நானே மாட்டிக்க வேண்டியதா இருக்கு. டிங் டிங். கெனிச்சி ஸ்கேட் பண்ண போறாராமா. டிங் டிங். கிளி 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 கிளி. ஏய் ஷின்சோ, உண்மையிலேயே நீ ரொம்ப கலக்கறப்பா. இதை விட சூப்பரா செய்வேனே. கிளி 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 கிளி. ஏய் ஷின்சோ சூப்பர், அப்படியே சர்க்கஸ் பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, அது ஷின்சோல. கெமமாக்கி யுமிக்கோ எப்ப வந்தீங்க? ஆமா அவங்க நிஞ்சா, ஆனா நீயும் சூப்பரா பண்றீங்க கெமமாக்கி. நானா? ஆமா ஆமா, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் சூப்பரா பண்ணுவேன். உனக்கு தெரியாதா? என்ன இவ ஸ்கேட் போர்ட் மேல நிக்கிறான்? நம்ம கொஞ்சம் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி எதுல வேணாலும் நிக்க வேண்டியதுதான். ஆமாமா, இது கொஞ்சம் ஈஸியான வேலை தான். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண எதுல வேணாலும் நிக்கலாம் கெமமாக்கி. என்ன யாரா இருந்தாலும் பண்ணலாமா? அப்ப நீ பண்ணி காட்டு, நான் ஒத்துக்கிறேன். என்ன சொல்ற யுமிக்கோ? பொடி பையா கெனிச்சி, நான் பண்ற மாதிரி தில் இருந்தா நீ பண்ணி காட்டு பார்க்கலாம். அவ்வளவுதானே, இது ஜுஜுபி வேலை. நான் உன்னை விட அழகாவே செஞ்சு காட்டுவேன். சீக்கிரம் இறங்கு. ஏய் கெனிச்சி, உன் டேலண்ட்க்கு நிச்சயமா இத நீ பண்ண முடியும். ஒரு வாட்டி பண்ணி காட்டு. பயப்படாத கெனிச்சி, இது ரொம்ப ஈஸி தான். ஓ அப்படின்னா உன்னால பேலன்ஸ் பண்ண முடியும்னு சொல்றியா? யுமிக்கோ, அவனால முடிஞ்சதுன்னா நிச்சயமா உன்னாலயும் முடியும். வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுல நான் கில்லாடி. இப்ப மட்டும் கீழே விழுந்த மானம் போயிடுமே. அதுவும் யூமிக்கோ முன்னாடி எனக்கு பப்பி ஷேம் ஆயிடும். என்ன பண்றது? ஜாக்கிரதை போ கெனிச்சி. நீ சூப்பரா பேலன்ஸ் பண்ற. நான் பேலன்ஸ் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. பயத்துல தானா நடுங்கிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையே, ரொம்ப நடுங்குதே. பயப்புள்ள நல்லா பண்றானே. என்ன யாராவது காப்பாத்துங்க. சூப்பர் கெனிச்சி, அழகா பண்ணிட்ட. இவ்வளவு சூப்பரா நடக்கறான், இத நான் எதிர்பார்க்கவே இல்லையே. என்னது, எனக்கு சேலஞ்சிங் லெட்டரா? ஆமா ஆமா, கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டியே. இல்ல இல்ல, இந்த சேலஞ்ச நான் ஏத்துக்க தயாரா இல்ல. கரெக்டான ஹட்டோரி? சரி, இப்ப நீ அவன் கூட போய் போட்டி போடுறதா சரின்னு எனக்கு தோணுது கெனிச்சி. என்ன சொல்றப்பா? ஹட்டோரி இருக்கும்போது ஏன் பயப்படுற? நான் எப்பவுமே உன் பின்னாடியே இருந்து உனக்கு உதவி செய்வேன். என்ன நம்பி நீ போ கெனிச்சி. இது பாரு கெனிச்சி, பயப்படாம தைரியமா கெமுமாக்கியோட இந்த போட்டியில நீ கலந்துக்கோ. நான் உன் கூட இருப்பேன். நிச்சயமா வெற்றி உனக்கு தான். உன்னை நம்பிதான் இறங்குற. எனக்கு ஒண்ணும் ஆயிடாது. ஏன் வெயிட் பண்ண வைக்கிறீங்க? இத வாங்கிக்கங்க. நம்ம வேலை முடிஞ்சது. வா தம்பி வா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வரலன்னு சொன்னா மட்டும் விடவா போற? இழுத்துட்டு வந்துடுவ.
இங்க பார், உன் கையில உள்ள ஸ்கேட் போர்டை வச்சு நீ என்ன தோக்கடிக்கணும். இந்த ரேஸ்ல நீ எனக்கு முன்னாடி வந்துட்டியனா நீ ஜெயிச்சிட்டன்னு அர்த்தம். இல்லனா நான் தான் ஜெயிப்பேன். என்ன கெனிச்சி ஷாக் ஆகி நிக்கிற? ஆனா நம்ம ரோட்ல அவ்வளவு வேகமா போறது சேஃப்டி இல்லன்னு தோணுது கேமமாக்கி. இந்த மாதிரி ரேஸ் எல்லாம் அபாயகரமான இடத்துல வச்சு ஜம்ப் பண்ணி போனாதான் த்ரில்லிங்கா இருக்கும். இல்லன்னா சப்புன்னு இருக்கும். என்ன ஆரம்பிக்கலாமா? என்னப்பா வேகமா போற, கொஞ்சம் பொறுமையா போ, எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்ல. கெனிச்சி பயப்படாத, ரிலாக்ஸ் பண்ணு, தைரியமா போ, நான் பின்னாடியே வந்துகிட்டு இருப்பேன், சரியா? நாங்க கூட வந்துட்டோம். டிங் டிங். சிசுமாரு வாங்க பின்னாடியே போலாம். யாராவது என்ன காப்பாத்துங்க, பயமா இருக்கு. ரெட் சிக்னல் விழுந்துருச்சு, இதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியலையே. ஹட்டோரி, இனிமே நான் உன் கூடவே தான் இருப்பேன், நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன்னை கூட்டிக்கிட்டு போறேன், சரியா? வாவ், ஹட்டோரி என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். ஜாலி. பையன் அவ்வளவு தூரத்துல இருக்கானா? அப்ப நம்ம வேடிக்கை பார்த்துட்டு பொறுமையா போலாம். டிங் 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 டிங். கொஞ்ச நேரத்துக்கு கெனிச்சிய தனியா விட்டு வேடிக்கை பார்க்கலாம். எஸ்கேப். டிங் 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 டிங். நாம கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இலக்கியோ நிச்சயமா நம்ம தான் ஜெயிக்கணும். வேகமா வா கியோ, வா. அவங்க ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்களா? பார்க்கவே அற்புதமா இருக்கு. கெனிச்சி ஆல் தி பெஸ்ட். இவனா நமக்கு போட்டியா வரான். ஹாய் யூமிகோ, எப்படி இருக்க? ஹட்டோரி, நீ எப்ப வந்த? ஏய் யூமிகோ, எங்க ரெண்டு பேர்ல யாரு முதல்ல வந்தாங்கன்னு பாத்தியா யூமிகோ? நாங்க ரெண்டு பேர்ல யாரு ஜெயிச்சோம் யூமிகோ? சாரி, நீங்க வரும்போது நான் ஹட்டோரிய பார்த்துட்டு இருந்தேன். என்னது? பார்க்கலையா? மொக்க மூஞ்ச பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டியே. இத பாரு கேமமாக்கி, இந்த கேம்ல நீ தான் நிச்சயம் ஜெயிச்சிருப்ப. என்ன சொல்ற நீ? அது வந்து நான் ஜெயிச்சதுக்கு காரணம் ஹட்டோரி தான்ப்பா. அவன் தான் ஸ்கேட் போர்ட தள்ளிக்கிட்டே வந்தா, அவன் இல்லனா ஜெயிச்சிருக்க மாட்டான். என்ன சொல்ற கெனிச்சி? நான் ரொம்ப நேரமா இங்க தானே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், நீ தானே இவ்வளவு தூரம் வந்திருக்க? ஆமா, நான் வந்ததுல இருந்தே பாக்குறேன். ஹட்டோரி அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படின்னா நீ என் கூட வரவே இல்லையா? நீ நினைக்கிறது கரெக்ட் தான். ஆரம்பத்துல நான் உனக்கு உதவி செஞ்சேன், ஆனா அதுக்கப்புறம் உன்னை தனியா விட்டுட்டு நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். நீயா தான் இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சு வந்திருக்க கெனிச்சி. நிக்கிறதுக்கே பயப்படுறவனாச்சு நானு. அப்படி இருந்து ஸ்கேட் போர்ட்ல இவ்வளவு தூரம் வந்து ஜெயிச்சிட்டேனா? ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணா எப்பவுமே வெற்றி நம்ம பக்கம் தான். டிங் டிங்.